Hello guys, welcome to Katral inithe channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா SQL Server டேட்டாபேஸில் லெஃப்ட் ஜாயின் கொரியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். SQL பொறுத்தளவில் நம்ம இதுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோஸை பார்த்தா தான் இந்த வீடியோ முழுமையாக புரியும். அதனால் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்குள்ளார போய்க்கணும். அங்கே நமக்கு தேவையான டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள நியூ query அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ query விண்டோவானது ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளை செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளுக்குள்ளார மொத்தம் 12 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளையும் நம்ம செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் 1, 3, 5, 7, 9, 12, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 14 அப்படிங்கிற ரோல் நம்பர் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ரோல் நம்பர் 14 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளுக்குள்ளார இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்கலாம். இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த 2 டேபிளையும் ஒரே டேபிளில் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டேபிளையும் வச்சு லெஃப்ட் ஜாயின் கொரியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளுக்கு பதிலாக ஏ அப்படிங்கிற ஷார்ட் நேமை வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு பதிலாக பி அப்படிங்கிற ஷார்ட் நேமை வச்சுக்க போகிறேன். கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளை நம்ம செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஷார்ட் நேமான ஏ அப்படிங்கிற எழுத்தை டைப் பண்ணணும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு லெஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜாயின் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு செகண்ட் டேபிளான ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேமை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதோடைய ஷார்ட் நேமான பி அப்படிங்கிற கேரக்டரை டைப் பண்ணணும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ON ஆன் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளான ஏ அப்படிங்கிற ஷார்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள ஃபீல்டெல்லாம் காட்டும். அதில் நம்ம ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு ஈக்குவல் டு போட்டு இப்போ செகண்ட் டேபிளான பி அப்படிங்கிற ஷார்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் டாட் வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள ஃபீல்டெல்லாம் காட்டும். அதில் நம்ம ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரியை நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு உள்ள டேபிளான ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் ரைட் சைடு உள்ள ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு உள்ள டேபிளுக்கு மேட்சிங்காக மட்டும் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். அதர்வைஸ் அதில் மேட்சிங் இல்லாத ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல் வேல்யூவாக டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளில் உள்ள ரோல் நம்பர் 14 அப்படிங்கிற ரெக்கார்டானது இங்கே டிஸ்பிளே ஆகாமல் இருக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா ஃபீல்ட்ஸும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா ஃபீல்ட்ஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். இதில் நமக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்லைட்க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஏ டாட் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்க போகிறேன். ஏ டாட் ஸ்டார் அப்படின்னா என்னென்னா நான் ஏ டேபிளில் உள்ள அதாவது ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா ஃபீல்ட்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொரி எழுதுகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பி டேபிளில் உள்ள அதாவது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் உள்ள தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு மட்டும் நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த கொரியை நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா கீழே ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேபிளில் உள்ள அதாவது ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா ஃபீல்டும் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் பி டேபிளில் உள்ள அதாவது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் உள்ள தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு மட்டும் பர்டிகுலராக செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா லெஃப்ட் ஜாயின் கொரினா என்ன, அது எப்படி SQL யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.